இன்றைக்கி ஹஸ்பண்ட் மாலை போட போகிறாங்க. ஃபஸ்ட் டேன்றதுனால சாமிக்கு நெய்வேத்தியமாக ஸ்வீட் பொங்கல் தான் செய்ய போகிறேன். 1/4 கிலோ பச்சரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். சாதம் நல்லா குழஞ்சி வரத்துக்குள்ளே வெள்ளத்தை தனியாக பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். பாகு வந்து நல்லா திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கோங்க. திக்காக இருந்தால் வடிகட்ட முடியாது. ரொம்ப தின்னாக இருந்தால் சாதம் குழஞ்சி வரும்போது ஊற்றுனீங்கன்னா இன்னும் தண்ணி ஆகிடும். அதனால கொஞ்சம் மீடியமாக வடிகட்டுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கோயிலில் தர பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல்னால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது வரத்துக்கு 2 ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம் இடித்து அதை பொங்கலில் ஆட் பண்ணிக்கோங்க. நேற்று பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதனால வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. மார்னிங் ஏந்த உடனே நெய்வேத்தியத்துக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பொங்கல் ரெடியானதுக்கு அப்புறமா நெய்யில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை ஆட் பண்ணி உடனே கொட்டிக்கோங்க. திராட்சை ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பி வரக்கூடாது. அதனால முந்திரி வறுப்பட்ட உடனே திராட்சை உடனே கொட்டி பொங்கலில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் உப்பி வர விட்டுறாதீங்க. சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு உருளையும் ரெடி பண்ணிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு மாலை போட கிளம்பியாச்சு. மாலை போட்டு வர வழியிலேயே டிஃபனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட vlog அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.